துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் தொடர்பான சட்டப்பிரிவுகளுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். விவரங்கள். தமிழக அரசினுடைய ஒரு கடுமையான எதிர்ப்புக்கு இடையில சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஜி.ஆர். சாமிநாதன் மற்றும் லட்சுமிநாராயணன் விடுமுறை கால அமர்வு என்பது இன்றைக்கு அந்த பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் நியமிக்கும் அதிகாரத்துக்கு அரசுக்கு வழங்கிய அந்த சட்டப்பிரிவுகளுக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது. குறிப்பாக இந்த பல்கலைக்கழக சட்டங்களுக்கு எதிராக பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் வெங்கடாச்சலபதி என்பவர் தான் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை தொடர்ந்து கடந்த வாரமே தொடர்ந்த போது இது குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில தான் இன்றைக்கு இந்த வழக்கு தொடர்பாக அரசு ஒரு மனு ஒன்றை உயர்கல்வித்துறை ஒரு மனு ஒன்றையும் தாக்கல் செய்தது. அந்த மனுவுல இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்துல வழக்கை மாற்றக் கோரி டிரான்ஸ்பர் ஆஃப் பெட்டிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த வழக்கை மாற்றக் கோரி மனு தாக்கல் செய்துள்ளதாகவும், எனவே இந்த வழக்கை விசாரிக்க கூடாது என்றெல்லாம் முறையிடப்பட்டது, மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் இதை இந்த நீதிபதிகள் அதை கேட்காமல் தொடர்ந்து அவர்களுக்கு எந்த ஒரு அவகாசம் தராமல் இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கு விசாரணையின் போது உயர்கல்வித்துறை சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பில்ஸ் வில்சன் ஏற்கனவே இது தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது என்றும் இந்த வழக்குகளை உச்சநீதிமன்றத்துக்கு மாற்ற மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். போதுமான வாய்ப்பளிக்காமல் விசாரணை நடத்துவது முறையற்றது, நியாயமானது கிடையாது என கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார். ஆனாலும் அந்த கடும் எதிர்ப்புக்கு மத்தியிலும் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் வி. லட்சுமிநாராயணன் அமர்வு இந்த வழக்கை விசாரித்தது. மேலும் இந்த வழக்கு ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்டது, பாஜகவை சேர்ந்து வழக்கு தொடர்ந்திருக்கிறார். தற்போது இந்த விடுமுறை கால நீதிமன்றத்தில் அவசர வழக்காக தொடர்வதில் அவசியம் என்ற கேள்வியும் பி. வில்சன் முன்வைத்தார். ஒரு சட்டத்திற்கு எதிரான வழக்குகள் உடனடியாக பதில் மனு தாக்கல் செய்வது சாத்தியமல்ல, போதுமான கால அவகாசம் வேண்டும் என்றும் அரசு தலைமை வழக்கறிஞர் பி. எஸ். ராமனும் வாதிட்டார். அரசியலமைப்பு சட்டம் சார்ந்த வழக்கு என்பதால் தடை கோரும் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞர் பி. எஸ். ராமன் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து விசாரணை ஒத்திவைத்தால் வானம் இடிந்து விடாது, வழக்கை ஒத்திவைக்க வேண்டும். இதுபோல வழக்கு உச்சநீதிமன்ற நிலுவையில் உள்ளது என்றும் இந்த வழக்கை மாற்றக் கோரும் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் உள்ளதனால் அதில் அதுவரை காத்திருக்க வேண்டும் என்றாலும் கடுமையான வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து மேலும் பி. எஸ். ராமன் வாதிடும் போது ஆளுநர் மட்டுமே வேந்தராக இருக்க முடியும் என்றும், யுஜிசி சட்டத்தில் எந்த விதியும் இல்லை என்றும், இந்த விடுமுறை கால நீதிமன்றத்தில் அவசரமாக விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள். ஆனால் அந்த கடும் எதிர்ப்புக்கு மத்தியிலும் நீதிபதிகள் ஜி.ஆர். சாமிநாதன் அமர்வு தற்போது அந்த சட்ட பிரிவுக்கு மட்டும் தடை விதிப்பதாக கூறி அந்த பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கிய சட்டப்பிரிவுகளுக்கு மட்டும் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.